தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 10/11/2016 வியாழக்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 11:02 வரை, பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு நாட்காட்டியிலே பார்த்தால் தமிழறிஞர் கியாபே விஸ்வநாதன் அவர்கள் பிறந்த நாள் என்று போட்டிருக்கும். நல்ல தமிழ் அறிஞர், தமிழ் புலமை அதிகம் வாய்த்தவர். அவர் பேசினால் சொற்பொழிவு கேட்டுக்கொண்டே இருக்கலாம். என்னுடைய உறவினர் வீட்டு கல்யாணம் ஒன்றை அவர் தலைமையிலே நடத்தி வைத்தார். அவர் தலைமையிலே அந்த கல்யாணம் நடந்தது. தமிழ் திருமணம். தமிழ் திருமணத்தை அவர் நடத்தி வைப்பார். அப்படி நடத்தி வைக்கின்ற பொழுது வாழ்த்துறை என்று போட்டிருந்தார்கள். அவருடைய தலைமையிலே நானும் வாழ்த்துறை வழங்கினேன். முதலிலே தலைமை தாங்கிய அவர் பேசுகின்ற பொழுது அழகாக ஒன்று சொன்னார். இதே போல ஒரு கல்யாணத்தை நானும் நடத்தி வைத்தேன். கல்யாணம் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. நடைபெற்று முடிந்த பின்னாலே கொஞ்ச நாட்களுக்கு பின்னாலே அந்த மணமகன் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். பெண் மிகவும் பொல்லாதவளாக இருக்கிறாள், நான் சொன்னதற்கு கட்டுப்படவில்லை, எப்பொழுதும் சண்டை சச்சரவிலேயே இருக்கிறாள், என்னை மதிப்பதில்லை, என்னை திட்டிக் கொண்டிருக்கிறாள், என்ன செய்தாலும் அவளுக்கு நிரக்கவில்லை என்றெல்லாம் சொல்லி குறை சொன்னாராம். சொன்னவுடனே இவர் சொன்னார், இதற்கு பதில் எழுதுகின்ற பொழுது ஒரு அஞ்சல் அட்டை, அப்பொழுதெல்லாம் அஞ்சல் அட்டை 15 காசுகள், அந்த அஞ்சல் அட்டையிலே சென்டரில், அதாவது நடுவில் ஒரு 7 எழுத்து தான் நான் எழுதி அனுப்பியிருந்தேன். அந்த 7 எழுத்தை நீ கடைப்பிடித்துக்கொள் அப்படின்னு. அவர் அந்த 7 எழுத்தை கடைப்பிடித்தார். கடைப்பிடித்த உடனே சண்டை மிக அதிகமாக வந்துவிட்டது. சச்சரவு முற்றிவிட்டது. விவாகரத்து அளவுக்கு போயிடுச்சு. போன உடனே திரும்ப எனக்கு கடிதம் எழுதினார். இது மாதிரி நீங்கள் எழுதின அந்த 7 எழுத்தை கடைப்பிடித்தேன், எனக்கு வீட்டில் நிம்மதியே இல்லை, இப்போ விவாகரத்து அளவுக்கு வந்துருச்சு ஐயான்னு கேட்டார். மறுபடியும் நான் ஒரு அஞ்சல் அட்டை எடுத்து 6 எழுத்து அனுப்பினேன். அதை கடைப்பிடின்னு சொன்னேன். அந்த 6 எழுத்து கடைப்பிடித்தார். இப்பொழுது வாழ்க்கை வளமாக இருக்குன்னு சொல்கிறார் அப்படின்னார். இந்த வந்திருந்த மக்கள், கல்யாணத்தில் கலந்து கொண்ட மக்கள் எல்லாம் என்ன அந்த 7 எழுத்து, என்ன அந்த 6 எழுத்து அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. பக்கத்தில் நானும் ஒரு சொற்பொழிவாளனாக இருந்ததுனால பக்கத்தில் உட்கார்ந்துருந்தேன். சொன்னார், நான் முதலிலே அவர்கள் சண்டை சித்தரவு அதிகமாகிவிட்டது, பெண் என்னை மதிக்கவில்லை, தினந்தோறும் விடிந்தால் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறாள் அப்படின்னு சொன்ன உடனே நான் எழுதிய 7 எழுத்து என்ன அப்படின்னா, அடக்கிப்பார் என்பது 7 எழுத்து. அ ட இ கி இப் பா இர், அடக்கிப்பார் அப்படின்னு 7 எழுத்து எழுதினேன். நீ அந்த பெண்ணை அடக்கிப்பார் அப்படின்னு சொன்னேன். அவர் நிறைய ஒரு பலாத்காரமாக அவர் என்ன பண்ணிட்டார், அந்த பெண்ணை அடிக்கிறது உதைக்கிறது இப்படி அடக்கி பார்த்துருக்காரு. அது விஸ்வரூபம் எடுத்து திரும்ப என்ன ஆயிடுச்சு, அந்த பெண்ணு விவாகரத்து அளவுக்கு போயிடுச்சு. மாப்பிள்ளை குடும்பப்படுத்துகிறாரு, மாமனார் மாமியாரெலாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அப்படி போயிட்டார். திரும்ப கடிதம் எழுதணுன்னா அவர் 6 எழுத்து என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா, அடங்கி போ அப்படின்னு. அ ட இங் கி இப் போ, அடங்கி போ அப்படின்னு 6 எழுத்து. இப்போ அந்த பெண்ணுக்கு இவர் அடங்கி போயிட்டார். அடங்கி போன உடனே வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க சொல்கிற கருத்தை நானும் கேட்டுக்கிறேன். இதற்கு பின்னாலே இப்பொழுது அவளே மனம் மாறி நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரே நம்முடைய கணவர், இனிமேல் நாமும் அவர் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்போம்னு இப்போ அவளும் மாறிட்டா அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருந்தாராம். இந்த கதையை அதிலே சொல்லி நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும்னு சொன்னார். அதற்கு ஒரு கவிதை உண்டு, பெருமைக்குரிய சுரதா சொல்வார்கள். என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது வாழ்க்கையில் சித்திரை மாதம்னா அனல் பெருக்கும், சித்திரை என்றால் அனல் பெருக்கும், செங்கரும் என்றால் சுவை இருக்கும், ஒத்துப்போகும் இயல்பொன்றே உங்கள் வாழ்வில் நலம் பெருக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு. அது மாதிரி ஒத்துப்போகிற இயல்பு இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கையில் நலம் பெருக்கும். வாழ்க்கையில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். விட்டு கொடுத்து செல்பவர்கள் கெட்டுப்போவதில்லை, கெட்டுப்போவர்கள் விட்டு கொடுத்து செல்வதில்லைங்கிறது ஒரு அழகான வாக்கியம். ஆகையினாலே நீங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதில் முத்தாய்ப்பாக முடித்தார். அப்படிப்பட்ட தமிழறிஞர் கியாபே விஸ்வநாதன் அவர்கள் பிறந்த நாள். அவரை நாம் நினைவு கொள்ள வேண்டும். நாமும் தமிழை படித்து அதன் வழியே அதை வளர்ப்பதற்கு பாடுபட வேண்டும். நம்முடைய தினத்தந்தியினுடைய லோகோ தமிழ் வெல்க, தமிழ் வாழ்க என்பது. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வாழ்ந்தவர் பெருமைக்குரிய இதனுடைய நிறுவனர் ஆதித்தனார் ஐயா அவர்கள். வாயென்றும் நாவென்றும் உள்ளதெல்லாம் வண்டமிழே நீ வாட வேறெதற்கு, வாயென்றும் நாவென்றும் உள்ளதெல்லாம் வண்டமிழே உனைப்பாட வேறெதற்கு, மாயாத என் காதல் வாழ்க்கை கூட மணித்தமிழே பின் உன் பணிக்கு பின் எமக்கு என்று வாழ்ந்தவர். இந்த தமிழ் பணிதான் முதல் பணியாக கொண்டவர். ஆகையினாலே நீங்களும் தமிழை வளர்க்க கற்றுக்கொள்ளுங்கள். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க என்று சொல்லி இனி தமிழிலேயே குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவோம். தொழில் நிலையங்களுக்கு தமிழ் பெயரை அமைப்போம்.
என்று முடிவெடுங்கள் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வாகன பழுதுகளால் வாட்டம் ஏற்படும் நாள். இன்றைக்கு வரவும் செலவும் சமமாகவே இருக்கிறது. 2ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். எனவே உங்களுக்கு வரவு வந்தாலும் கூட உடனடியாக செலவும் ஆகிவிடும். முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கலாம். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். தந்தை வழியில் இருந்த விரிசல்கள் அகலும். பெற்றோர் வழி பிரியம் கூடும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புது முயற்சிகளில் வெற்றி ஏற்படுகின்ற நாள். பொன்னான நாள். பொருளாதார நிலை உயரும். போற்றுகிற அளவுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ளப் போகின்றீர்கள். புதன் பார்வை இருப்பதால் மாமன் மைத்தூர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். சேமிப்பு உயரும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு தொழில் தொடங்கும் எண்ணம் மேலோங்கும் நாள். தொகை எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்கும். துணைவரால் ஏற்பட்ட தொல்லைகளெல்லாம் அகலும். அதே நேரத்தில் 8லே செவ்வாய் இருப்பதால் இனம் புரியாத கவலையும் மேலோங்கலாம். விலை சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வருவார்களா என்பது சந்தேகம்தான். சுபகாரிய பேச்சுக்கள் மாலை நேரத்தில் முடிவடையலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. பகை அதிகரித்து கொண்டே இருக்கும். அச்சுறுத்தும் நோய்களால் அல்லல்படுவீர்கள். மருத்துவ செலவுகளும் உண்டு. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. எனவே இன்றைக்கு வியாழக்கிழமை என்பதால் குருவை வழிபாடு செய்யுங்கள். குதூகலத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஜென்மத்திலே ராகு. ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். அதற்கு பிறகு அடுத்தவர்களை விமர்சிப்பதையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லதுதான். 2லே குரு இருப்பதால் எடுத்த காரியத்தை எளிதில் முடிப்பீர்கள். பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். இருந்தாலும் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வதுதான் நல்லது. குழந்தைகளின் எதிர்கால நலன்கிறது நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்ள வள்ளல்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, தன்னம்பிக்கையால் தக்க பலன் கிடைக்கின்ற நாள். தடைகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். ராசியிலேயே குரு பகவான் வீற்றிருக்கிறார். குரு பார்த்தாலும் கோடி நன்மை, குரு சேர்ந்தாலும் கோடி நன்மை. எனவே நேற்று நடைபெறாத சில காரியங்கள் இன்றைக்கு நடைபெறும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. எதை செய்ய நினைத்தீர்களோ அதை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செல்போன் வழி செய்தி சிந்திக்க வைக்கும் நாள். செய்தொழிலே முன்னேற்றம் உண்டு. ராஜநாதன் சகாயஸ்தானத்தில் இருப்பதனாலே எல்லாம் சகாயமாகவே இருக்கும். எதை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அது நடைபெறும். அரசியலில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும். தொழிலில் இருப்பவர்களுக்கு துணையாக பங்குதாரர்கள் வந்து இணைவர். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக முன்னேற்றம் உண்டு. ஆகையினால் இன்றைக்கு நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த நாள் ஒரு இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு விஐபிக்கள் வீடு தேடி வரும் நாள். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். உறவினர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். வங்கி சேமிப்பு உயரும். கரண்ட் சேமிப்புகளை எல்லாம் ஈடுகட்டுவீர்கள். அலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு அனுகூலமானதாக இருக்கலாம். சனியினுடைய ஜென்மச்சனியாக இருப்பதனாலே நீங்கள் சனி வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு குருவாரம் என்பதால் குருவையும் வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, சுக்கிரபலம் மேலோங்கி இருக்கும் இன்றைக்கு நலமுடன் வாழ நண்பர்கள் கை கொடுத்து உதவும் நாள். நாடி வரும் வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் உருவாகலாம். வாங்கியை விட்டு விட்டுவிட்டோமே என்று கவலைப்படுபவர்கள் புதிய வீடு வாங்கும் யோகம் உண்டு. ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் உன்னத நேரமும் இந்த நேரம்தான். 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். திடீர் தன்லாபம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் நாள். தன்னிச்சையாக செயல்பட்டு சாதனை படைக்கப் போகின்றீர்கள். தனவரவு தாராளமாக வந்து சேரும். உத்தியோகத்தில் புது முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அந்த உத்தியோகம் கிடைக்கலாம். பணியில் நிரந்தரமாகவில்லை என்ற கவலையும் அகலும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் இன்றைக்கு ஜென்மத்திலே கேது. அரசு வழியில் அனுகூலம் கிடைக்கின்ற நாள். இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் வீடு மாற்றங்கள் எதிர்பார்த்தபடியே வந்து சேரலாம். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்ளுங்கள். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். பகை நீங்கும். பாசம் கூடும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். நேற்று பாதியில் என்ற பணி இன்று மீதியும் தொடரப்போகின்றது. உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வருமானம் திருப்தி தரும் இந்த நாள் வளர்ச்சிக்கு வித்திடும் நாள் என்றே சொல்லலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.